வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தை பிறந்த உடனே முதல் 3 நாள் என்னென்ன மருந்து கொடுக்கணும், பத்திய குழம்பு எப்படி செய்யலான்றதையும் பார்க்கலாம். குழந்தை பிறந்த உடனேயே கஸ்தூரின்னு நாட்டு மருந்து கடையில் மருந்து கிடைக்கும். அதை வாங்கி வெத்தலையில் மடித்து கொடுத்துடணும். இது இப்போ மாத்திரையாகவும் கிடைக்குது, மெழுகு மாதிரியும் கிடைக்குது. எது வேணாலும் வாங்கிக்கலாம். இது கொடுக்கறதுனால குழந்தை பிறந்த உடனேயே ஏற்படுற அந்த பாடி பெயின் குறையும். 2வது நாள் விரலி மஞ்சளை தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு அரைச்சி ஒரு பாக்களவுக்கு உருட்டி கொடுக்கணும். மஞ்சளை அரைக்க முடியலன்னா நல்ல மஞ்சள் தூளை தண்ணி கலந்து கூட ஒரு பாக்கு சைஸ் அளவுக்கு கொடுக்கலாம். மஞ்சள் சேர்க்கறதுனால வயிற்றில் உள்ள புண்ணெல்லாம் சீக்கிரமாக ஆறும். குழந்தை பிறந்த 3வது நாள்லேருந்து 15வது நாள் வரைக்கும் பத்திய குழம்பு தான் கொடுப்பாங்க. பத்திய குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு கையளவுக்கு கருவேப்பிலை, கொஞ்சம் காயம், 15 பல் பூண்டு, ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய், கொஞ்சம் மஞ்சள் தூள். அன்னன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி செய்கிறதா இருந்தால் இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி செய்யலாம். அப்படி இல்லைன்னா மொத்தமாகவே ஒரு 100 கிராம் மிளகு, 25 கிராம் ஜீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, காயம் எல்லாத்தையும் வறுத்துட்டு பொடிச்சு வச்சுக்கலாம். குழம்பு செய்யும்போது அந்த பொடியை யூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம். இருப்பு சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகு, ஜீரகம் ரெண்டையும் வறுத்துக்கலாம். இது கூடவே காயத்தையும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்து வறுத்துக்கலாம். கருவேப்பிலையும் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆறினதுக்கப்புறமா இது கூடவே நான் மஞ்சள் தூளையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சாச்சு. இருப்பு சட்டியில் நல்லெண்ணெய் சேர்த்து சூடானதுக்கப்புறமா வெறும் கடுகு மட்டும் தாளிச்சிக்கலாம். உளுந்தம்பருப்பு வேண்டாம். கடுகு பொரிய ஆரம்பிச்சதும் இது கூட நம்ம வெள்ளைப்பூடையை சேர்த்துக்கலாம். வெள்ளைப்பூடு நல்லா இந்த எண்ணெயிலேயே வதங்கணும். வெள்ளைப்பூடு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை தேவையான அளவுக்கு தண்ணி கலந்து இதோட சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பையும் இதோட சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். குழம்புல உள்ள வெள்ளைப்பூடு நல்லா வெந்துருச்சு. குழம்பும் நல்லா வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். மிளகுல உள்ள காரம் தெரியாமல் இருக்கிறதுக்காக இந்த குழம்புல நம்ம கொஞ்சம் நல்லெண்ணெய் அதிகமாக தான் சேர்க்கணும். 3வது நாள்லேருந்து 15 நாள் வரைக்கும் இந்த பத்திய குழம்பு தான் கொடுக்கணும். அந்த 15 நாளுமே துவரம் பருப்பு சேர்க்கக்கூடாது, கேஸ் ட்ரபிள் வரும்ன்றதுனால பாசிப்பருப்பு வேக வச்சு சேர்த்துக்கலாம். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு அவரைக்காய், சொரக்காய், புடலங்காய் அந்த மாதிரி பச்சை காய்கறியில் கூட்டு செஞ்சு சாப்பிட்லாம். நார்மல் டெலிவரி ஆனவங்களுக்கு இந்த மருந்து குழம்பு இதெல்லாமே நம்ம செஞ்சு கொடுக்கலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. 4வது நாள்லேருந்து அடுத்து என்னென்ன மருந்து கொடுக்கணுன்றது அதுக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரியான இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.